ஹாய். கட்டுறோம் தாக்குறோம் சூப்பரோ விமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளாக கொஞ்சம் பிஸி, அதனால் ஏதாவது அடுத்தது எதுவும் போட முடியல. என்ன இப்போ 2-3 நாளாக செம்மையான விஷயங்கள்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். தளபதி ஃபேர்வெல் இட் ரியலி வென்ட் வெல் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு க்ளோரியஸான ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் ஒரு அப்பா முன்னாடி நடக்கிறது ஒரு தனி சுகங்க. அதை மிஸ்டர் எஸ்ஏசி சார் அனுபவிச்சிருப்பாருன்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவருக்கு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா இப்படி ஒரு கொண்டாடுறாங்களேடா மக்கள் அப்படின்றதுலாம் யாராக இருந்தாலும் ஒரு மெய் சிலிர்த்து போகிற விஷயம். அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்க மலேசிய மக்கள், மலேசிய தமிழர்கள். இந்த ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடந்ததுனாலும் இதோட பயங்கரமாக கூட வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த அளவுக்கு நடக்க விடுவாங்களா, இதை வச்சு என்ன அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் இது நல்லபடியாக நடந்து முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். மலேசிய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க பார்க்கணும் இயங்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பார்த்துட்டாங்க. அதுவும் ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்காங்க. இதை நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பர். அண்ட் அகெயின் தளபதி பாய்ஸ் பார்த்தவங்க நம்ம. அவங்களாம் நாங்களாம் தளபதி பாய்ஸ்டா அப்படின்றத இதுக்கு மேலே சொல்ல முடியாது. சன் டிவி இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல விட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒன்று இவங்களாம் கேட்குற ஆள்லாம் இல்லை. ஸோ தி ப்ரூவ் தேர் தளபதி பாய்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது தளபதி ஃபேர்வெல் அப்படின்றதெல்லாம் தாண்டி அது ஒரு மாஸ் எலிவேஷனாக வச்சுங்க. மாஸ் எலிவேஷன். அதாவது எப்படின்னா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எம்ஜிஆர்னு. போன உடனே ஒரு ஏழை பாட்டி யாரானிக்கிறாங்கள போய் கட்டி பிடிச்சி அதை பற்றி அவங்க யார் என்ன அப்படிலாம் யோசிக்காத அந்தளவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் மனிதர். அதனால தான் ஒரு பொன்மடை செம்மல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்க தளபதி தான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி மண்டையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன கருவானாலும் சொல்லிங்கடா. நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்கள், விஜய் சந்திரசேகர் சொல்லுங்கள், இல்லை விஜய்ன்னு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் பாய்ச்சாலாம் இந்த மனுஷங்க படிக்காது. ஏன்னா எல்லளவும் மனசுலேயும் சரி புத்திலையும் உங்களை மாதிரி கூரான புத்தி அந்த மனுஷனுக்கு கிடையாது. உண்மையாலுமே அந்த மனுஷன் தங்கம். ஏன்னா அவருக்கு பொய்யாவே இருக்குது தெரில. ரொம்ப நிதானமான மனுஷன். எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு தாட் வந்துருக்கோம்ல, யாருக்கிட்ட ஓட்டு போகிறது, வரவங்களாம் போகிறவங்களாம் திட்டு பசங்களாகிறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம ரொம்ப வியக்கிற ஒரு ஆள் நான் ஒரு வழி காட்டுறேன், நம்ம என் மக்களுக்காக நான் செய்வேன், நீங்கள் இது வரைக்கும் நான் தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கப்புறம் நான் உங்கள் 30 வருஷம் உங்களுக்காக தாங்கி பிடிக்கிறேன், நான் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் நிற்க போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்ன அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வேறு லெவலு. இது இன்னும் சொல்லிருப்பானுங்க சினிமாக்காரன் ஓட்டு போட மாட்டான்னு. ஆனால் அவங்க யாருக்கும் புரியல நடக்கிறது என்னான்னு.